Lean yatakan ng lean Kantiya maglimane ng nagkakabima Mga shoulders இறை இயேசுவில் அன்பிக்கினியவர்களே, தவக்காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் இந்நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலம் என்றதும் வெறுமனே கடந்து செல்லாமல் ஒரு புதிய முயற்சியாக யூடியூப் வலைதளத்திலே ஒரு சிறிய காணொளி மூலமாக இறை சிந்தனையை விதைக்க உழைத்த அனைவருக்கும் பாராட்டுக்கள். தவக்காலம் ஒரு அருளின் காலம். இது 2 விடயங்களை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. முதலாவதாக, விட்டு விடுவோம். இலையுதிர் காலத்திலே மரமானது தேவையற்ற இலைகளை விடுத்து புதிய இலைகளுக்காக தயார்படுத்துவது போல நம்மில் தேவையற்ற சிந்தனைகள், செயல்களை விடுத்து புதிய வாழ்வு வாழ முயற்சிப்போம். இரண்டாவதாக, பிடித்து கொள்வோம். இறைவன் ஒருவரே நம் வாழ்வுக்கு ஆதாரம் என்பதை உணர்ந்து அவரை இருக்க பிடித்து கொள்வோம். தவக்காலம் என்றதும் ஜெபம், தவம், தானம் என்ற மேலோட்ட தயாரிப்புடன் நின்று விடாமல், ஆங்கிலத்தில் சொல்வது போல லெண்ட் என சொல்வார்கள் தவக்காலத்தை. லெண்ட் yourself to God, lend yourself to others. உன்னை கடவுளுக்காக கொடு, உன்னை பிறருக்காக கொடு. அடுத்த நொடி நிரந்தரமில்லாத இவ்வாழ்க்கையிலே இறக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம். புனித அன்னை தெரேசா கூறியது போல, கொடுப்பதில் இன்பம் காண்போம், பிறரில் இறைவனை காண்போம். இறை ஆசீர் என்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்குவதாக. ஆமேன். அம்மா, எங்கம்மா போன? வாம்மா வாம்மா, இப்படி பண்ணாதம்மா, பசிக்குதுமா, நேராச்சுமா, காலேஜுக்கு போகணுமா, எப்போ பாரு வேலை வேலைனே ஓடிட்டே இருக்கியம்மா, என்னை பார்க்க மாட்டேங்கிறியம்மா, வாம்மா, சீக்கிரம் வாம்மா, பசிக்குதுமா, என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டீரா? ஏன் எனக்கு இந்த சோதனை கடவுளே? என்னை பாருங்க கடவுளே. ஒரே ஸ்வெட் ஆகுது. என் ஹேர் ஸ்டைல் என்ன, என் லிப்ஸ் என்ன, வாவ்! என்கிட்ட காலேஜில் எந்த கேர்ள்ஸுமே நெருங்க முடியாது. குயின் மாதிரி இருக்கேன். இப்படியே போனால் நம்ம மாடலிங்கில் பெரிய ஆள் ஆயிடலாம், மாஸ் பண்ணலாம். எவ்வளோ அழகாக இருக்கோம் நம்ம.
என்ன இந்த லூசு டைஸ்னியை காணலை? பஸ்ஸுக்கு வேற நேரம் ஆகிட்டு. லேட்டாக போனால் வாட்ச்மேன் வேற வெளியே விட்டுருவார். அவ எத்தனையோ ஃப்ரெண்டை வச்சுட்டு நடக்காங்க. ஆனால் நான் இந்த ஒருத்தியோட கடந்து படாத பாடுபடுறேன். ஹாய் சோஃபி. என்ன நெத்தியில் பெரிய சிலுவையெல்லாம் சுமந்துட்டு வந்திருக்க? இன்னைக்கு தவக்காலம் தொடங்குது. காலையிலே சாம்பல் புது பூசைக்கு போயிட்டு சிலுவை வாங்கிட்டு வந்தேன். நீ போகலையா? எங்கள் ஊரில் சாயங்காலம் தான். அங்கெல்லாம் யார் போவா? எனக்கு ரீல்ஸ் எடுக்கணும், ஸ்னாப் அனுப்பணும். இப்போ வேற ட்ரெண்டிங் சாங் வந்திருக்கு, அதற்கு ரீல்ஸ் பண்ணணும், ட்ரெண்ட் ஆகணும். இன்னைக்கு நம்மளும் ரீல்ஸ் எடுத்து வைரல் ஆகுறோம். ஓ அப்படி. சாப்பாடை வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். அம்மா 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 சாப்பாடு எங்கம்மா? அம்மா சாப்பாடு எங்க? ஐயோ சீக்கிரம் கொண்டு வா. டைம் ஆச்சு. சேர்ல தானே வச்சிருக்கேன், போய் எடு. சரி, இன்னும் இருக்கு. அம்மா, என்னம்மா வெஜ் வச்சுருக்கீங்க? எனக்கு தான் நான்வெஜ் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் வெஜ் வச்சுருக்கீங்க? இதை யார் சாப்பிடுவா? இன்னைக்கு தவக்காலம், அதனால தவக்காலத்துக்கு சுத்த போசனம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான்வெஜ் வைக்கல. இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இது எனக்கு ஒன்று வேணாம், நாய்க்கு கொண்டு கொடுங்க, நான் வச்சுட்டு போகிறேன். இவங்க இப்படி தான் தவக்காலம், அந்த காலம், இந்த காலம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கேன்டீனில் தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும்ல, இவங்க என்னது தராங்க, நம்ம போய் அங்கே சாப்பிட்லாம் வா. இப்படியெல்லாம் சொல்லாது. பெரியவங்க சொன்னால் 1000 அர்த்தம் இருக்கும். இவ சொல்ல வந்துட்டாப்பா. பசியா நான் வாடுகிறேன், உறவுன்றி அலைகிறேன். என் கனவுகள் கண்களிலே, என் கால்கள் தளர்கிறதே. ஏது செய்வேன் தெரியவில்லை. அனைப்பாய் அனைப்பாய் உன் கரத்தாலே. தவமே நீ வா, என் வாழ்வு நிறைவா. பதவுகிறது என் உடல், ஒடுங்குகிறது என் இதயம். வருவாய் வருவாய், வாழ்வை தருவாய். பசுக்கு உணவில் ருசுக்காய் வீணாக்குகிறாய் இரக்கம்.
பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். இதில் இயேசு தனக்கு உணவு கொடுத்ததை பற்றி கூறவில்லை. ஏழை எளியோருக்கு உணவளிப்பது தனக்கு அளிப்பதாய் கருதுகிறார். இத்தவ காலத்தில் ஏழைகள் பசியால் வாடுவோருக்கு உணவளிக்க முன் வருவோம். தவம், தானம், தியாகம், ஜெபம், இதுவே உண்மையான கிறிஸ்தவ பண்பு.